Allahu 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 Allah Allahu 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 Allah. அவங்கவுங்க ஏரியாக்களில் பிறை பார்த்து தான் நோன்பு வைக்கணும், நோன்பு விடணும்னு சொல்கிறீங்க. இப்போ இதுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட் அளவுகோல் இருக்குதா? இப்போ மாவட்ட ஒரு பவுண்டரி நம்ம சொல்கிறோம் சார். இப்போ மாவட்ட எல்லையா, இல்லை மாநில எல்லையா, இல்லை ஏதாவது ஒரு 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 பவுண்டரியை வச்சு இதுதான் எல்லை, இந்த எல்லைக்குள்ளே இவங்கெல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம அந்த பவுண்டரிக்கான லிமிட் இருக்குதா? ஏன்னா இப்போ கேரளாவில் பிற பார்க்குறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே தான் கன்னியாகுமரி இருக்குது. கேரளா பிறையை பார்த்ததை வச்சு கன்னியாகுமரி மக்கள் பிறநாள் கொண்டாடிடுறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்னும் அடுத்த நாள் பிறையை பார்த்தா இது பண்ணும்போது இந்த வேறுபாடுகள் வரும்போது இப்போ இந்த முக்கியமான ஒரு கேள்வி, நீங்கள் தத்தம் பகுதி பிறை அப்படின்னு சொன்னால் என்ன பவுண்டரி, என்ன லிமிட் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. சரிதான். இந்த தத்தம் பகுதி பிறை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊரை சார்ந்தவங்களும் பார்க்கணுமா? அப்படித்தானே? ஆமா. சென்னையில் இருக்கக்கூடிய சென்னையில் பார்த்து தான், அந்த சென்னையிலேயே பல ஊர் இருக்குது. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், தாம்பரம், திருவல்லிக்கேணி, அந்தந்த பகுதியில் பார்க்குறவங்க தானா, அல்லது ஒரு பகுதி குறிப்பிட்ட அளவு இருக்குதா அப்படிங்கிறத உங்களோட கேள்வி. ஒவ்வொரு ஊருக்கு இந்த சட்டம் கிடையாது. இதுக்கு இமாம்கள் சில கருத்துக்களை சொல்கிறாங்க. சில பேர் மொத்தமான்னு சொல்லுவாங்க. உதயமும் அஸ்தமும் ஒரே நேரத்தில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஊர்களுக்கு. அது வரைக்கும் ஒரு ஊரில் பார்த்துட்டா அந்த ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற ஊர்களை பின்பற்றணும். அதே நேரத்தில் எந்த ஊரில் பார்த்தாங்களோ அந்த ஊரில் இன்னொரு ஊர் இருக்குது, அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? உதயத்திலும் அஸ்தத்திலும் நேரம் வித்தியாசம் இருந்தால் அவங்க பின்பற்றக்கூடாது. ஏன்னா இத்திஹாதுல் மத்தாலின்னு சொல்லுவாங்க. உதயமும் அஸ்தமும் ஒரே டயத்தில் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு இருக்கும். அந்த ஊரில் உள்ளவங்கள்லாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி சில இமாம்கள் கருத்து சொல்கிறாங்க. இன்னும் சில இமாம்கள் கஸ்ருடைய மசாஃபத்து, தொலைவு தூரம் இருக்கும் அல்லவா, 4 ரக்கா தொழுகை 2 ரக்காத்தா சுருக்கி தொழுகிறோம்ல, இது ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்குது. அதாவது 80 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குது. இந்த எல்லைக்குள்ளே பார்த்துட்டா அந்த எல்லைக்குள்ளே உள்ளவங்கள்லாம் அதை பின்பற்றலாம் அப்படிங்கிற கருத்தையும் இருக்குது. அதே போல ஆட்சி அதிகாரம், அரசு எந்த எல்லைக்கு வரைக்கும் போகுமோ அந்த எல்லை வரைக்கும் உள்ள மக்கள் அந்த அரசு டிக்ளேர் பண்ணதை வச்சு அவங்க நோன்பு வைக்கணும், பெண்ணா கொண்டாடணும் அப்படி இருக்குது. அல்லது ஒரே அரசுக்குள்ளேயே பல காலிகளை நியமிச்சுட்டா, ஒவ்வொரு இந்தியா மாதிரி இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு காலி இருப்பார், கர்நாடகத்துக்கு ஒரு காலி இருக்கிறாரு. இந்த மாதிரி காலியார் இருந்தால் அந்த காலியார் எப்படி டிக்ளேர் பண்ணாரோ அந்த மாதிரி செய்யணும். இப்படி பல கருத்துக்கள் இருக்குதுங்க. ஆனால் இந்த காலத்துக்கு அந்த அரசு அடிப்படையில் தான் உலகமங்கள் நடந்துக்கிட்டு வருது. இப்போ உதாரணத்துக்கு சவுதி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோமாக்கா, சவுதியினுடைய எல்லைக்குள்ள அது வந்து விரிந்த நிலப்பரப்பு உள்ள நாடு. அது மக்கள் தொகை கம்மியாக இருந்தாலும் நிலப்பரப்புல பெரிய விசாலமான நாடு. அது அந்த நாட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஊரில் பெரிய பார்த்துட்டா அந்த நாடு முழுமைக்கும் தான் அதை டிக்ளேர் பண்ணி அறிவிப்பு செய்கிறாங்க. அப்படி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாடும், யமனா இருக்கட்டும், உமானா இருக்கட்டும், இப்படி தான் நடந்துக்கிட்டு வருது. அதே போல தான் நம்ம நாட்டிலையும். நம்ம நாட்டில் வந்து இந்தியாவுக்கே காலியாறு இல்லை, மாநிலத்துக்கு காலியார் இருக்குது. அதனால அந்தந்த மாநிலத்தில் காலியார் சொல்றதை ஏற்றுக்கொண்டு மக்கள் எல்லாம் நோன்பு வைக்கிறாங்க, பெண்ணா கொள்றாங்க. இதுதான் முறை, இப்போ நடைமுறையில் இதான் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவங்க எல்லாம் கேரளாவில் பார்த்ததை வச்சு நோன்பு வைக்கிறாங்க, பெண்ணா கொண்டாடுறாங்க அப்படிங்கிற இது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது. ஏன்னா இதனால நோன்பு வைக்க வேண்டிய நாளில் பெருநாள் கொண்டாடுகிற சூழ்நிலை வந்தது. இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்படி சில பேருடைய செயல்தான் காரணம். அவங்கெல்லாம் இந்த கேரளாவின் பக்கம் ஒரு ஈர்ப்புத்தன்மை உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அதனால நம்ம கேரளாவே பின்பற்றுவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய சிந்தனையில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி செய்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு கேரளாவுடைய பார்டரும் எங்கள் மாவட்ட பார்டரும் பக்கம் தாங்க. அப்போ அப்படிங்கும்போது இந்த மத்தாலியோன்னு சொன்னோம் அல்லவா, இந்த உதயமும் அஸ்தமும் ஒரே நேரத்தில் இருந்தால் எடுத்துக்கொள்ளணும். அப்படி பார்த்தாக்க எங்கள் ஊர் பக்கம் தானே அந்த கேரளாவில் ஊரு, அவங்க பார்த்தா எனக்கு எடுக்க தானே வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி இவங்களுக்கு பார்டரா இருக்கக்கூடிய ஊர்ல பிறைய பார்த்து இவங்க அப்படி செஞ்சல பேச்சே கிடையாது. ஆனா ஒவ்வொரு வருடமும் இப்படி செய்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த எப்படி கேரளாவுக்குடைய பார்டரில் கன்னியாகுமரி இருக்குதோ அதே எதிர்முனையில் இருக்கும்ல, ஏறத்தாழ 100,000 மைல்களுக்கு அப்பால் அந்த ஊர் இருக்கும். அங்கே பெற பார்த்தாலும் டிக்ளேர் செய்வாங்க அந்த கேரளாவில். அதையும் பின்பற்றாங்க இந்த கன்னியாகுமரி மக்கள்.
அப்ப இதே என்ன விளங்குது, இப்போ உங்களுக்கு பக்கத்து ஊருங்கிறது நோக்கம் அல்ல, கேரளாவின் பக்கம் நிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா உண்மையிலேயே இந்த கருத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா உலமாக்களும் விரும்பல. எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க, உலமாக்கள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இதை நாங்கள் விரும்பவே கிடையாது, ஒரு சில பேர்கள்னால தான் நடக்குது, நாங்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் நினைக்கிறோம், ஆனால் மாவட்டத்துக்குள்ளே ஒரு குழப்பம் வருமேங்கிறதுனால எனக்கு அமைதியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு பல உலமா பெருமக்கள் சொல்கிறாங்க. இப்போ சிலருடைய இந்த செயலின் காரணமாக தான் இப்படி நடக்குதே தவிர கன்னியாகுமரி மாவட்டம் முழுமையும் இதை ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. இன்றைக்கும் உண்மை அதுதான். நமக்கு என்ன பரிதாபம், இவங்க சில பேர் கேரளான் பக்கம் நிற்கணுங்கிறதுனால இப்படி செய்கிறதுனால பெருநாள் கொண்டாடுகிறார்கள். நோன்பு வைக்கிற காலத்தில் ஒரு நாள் முன்னாலேயே பெருநாள் கொண்டாடிடுறாங்கல்ல. தமிழ்நாட்டில் மற்ற மக்கள்லாம் நோன்பு வச்சுட்டு இருக்கிறாங்க, இவங்க பெருநாள் கொண்டாடுறாங்க, கேரளா கொண்டாடுறாங்க. ஹராமாச்சே, நோன்பு வைக்கிற நாளில் சாப்பிட்றது ஹராமாச்சே, இப்படி செய்கிறாங்க. சரி, இவங்க இந்த பார்டர் அமைப்பை கொண்டு வர்றது இவங்க தான். இவங்க இந்த கேரளாவின் ஈர்ப்புத்தன்மை உள்ளவர்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா, இங்கே கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் கேரளாவுடைய பார்டரில் இல்லை, இன்னும் சில மாவட்டங்கள்லாம் இருக்குதுல்ல. உதாரணத்துக்கு செங்கோட்டை இருக்கிறது அல்லவா, அந்த செங்கோட்டை தென்காசி மாவட்டத்தில், செங்கோட்டையை தாண்டிட்டு கேரளா தானே. அந்த செங்கோட்டையில் உள்ள மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டு காலருடைய அறிவிப்பை தானே ஏற்று நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் எடுங்களேன், கோயம்புத்தூரில் கொஞ்சம் தாண்டிட்டா பாலக்காடு வந்துடும், ஆனால் அவங்களும் தமிழ்நாடு தானே பின்பற்றுறாங்க. அதே போல் தேனி மாவட்டத்தில் உத்தம்பாளையம், கம்பம், அதுவெல்லாம் கேரளா பார்டர் தான் இருக்குது. அவங்க அப்படி செய்யலை, அவங்களாம் கரெக்டாக இருக்கிறாங்க, ஷரியத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க, காலியார் சொல்ல பிரகாரம் தான் செய்யணும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ வணக்க வழிபாட்டு அவங்க காப்பாற்றிக்கிட்டாங்க. ஆனால் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில பரனால அந்த மாவட்டத்து மக்களுடைய வணக்க வழிபாடே வீணாகி போய்விட்டது. அப்போ இவங்க பார்டர்ன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு தான். ஏன்னா கடைகோடியில் எதிர்ப்பு தரப்பில் கடைகோடியில் பார்த்தா கூட நூற்றுக்கணக்கான மைலுக்கு அப்பால் பிற பார்த்தால் கூட இவங்க கேரளா பக்கம் தான் நிற்கிறாங்க. அதனால இவங்க இப்படி சொல்லியெல்லாம் தப்பிக்க முடியாது, அது என்னென்ன காரியம். இன்னொன்று நீங்கள் கேட்கலாம், இப்போ தத்தம்பதி பிறைந்து வரும்பொழுது ஏன் ஒவ்வொரு ஊராக இருக்கக்கூடாது, நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு விசாலமாக கொண்டு போகிறீங்களே, அல்லது காலியாருடைய அறிவிப்பு வேணுங்கிற அளவுக்கு விசாலம் கொண்டு போகிறீங்கன்னு கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அப்படி தான் இருந்தது. எப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபா பெருமக்களும் நோன்பு வச்சிருக்கிறாங்க. ரமலானுடைய கடைசி நாள் ஒரு கூட்டம், வெளியூர் தான் ஒரு கூட்டம் வருது, சஹாபா பெருமக்கள் கூட்டம் வர்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நேற்று பிற பார்த்துட்டோமே அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து மக்கள் சொன்னாங்க, நோன்பை விட்டுருங்க, நாளைக்கு பெருநாள் தொழுகை கொண்டாடுங்க அப்படின்னாங்க. ஏன்னா வந்தது அந்த நாளுடைய மாலை பகுதி. இனி பெருநாள் கொண்டாட முடியாது, பெருநாள் தொழுகையுடைய டைம் முடிஞ்சு போச்சு இல்லை, லொஹருக்கு முன்னால் தானே தொழுவோன்னு. வந்தது மாலை பகுதி தானே, சாயங்காலம் தான். அதனால் நோன்பு இப்போ விட்டுருங்க, ஏன்னா பிற பார்த்தாச்சு, பெருநாள் தொழுவணும், இப்போ டைம் இல்லை, நாளைக்கும் தொழுங்கன்னாங்க. இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ நம்ம எங்கே யோசிக்கணும்னு கேட்டால், இந்த கூட்டம் மதீனா ஷரீஃபுக்கு மாலை நேரம் வர்றாங்க, பிறை பார்த்து சொல்கிறாங்க. அப்படின்னா கடந்த இரவுல பிற பார்த்துருக்காங்க, மக்ரிபுடைய நேரம் தான் பிற பார்க்க முடியும். அப்படின்னா அந்த இரவு முழுவதும் பயணித்து வந்திருக்கிறாங்க, காலையிலையும் பயணிச்சு வந்திருக்கிறாங்க. அப்போ ஏறத்தாழ பல மைல்கள் தூரத்தில் இருந்து தான் அந்த பிற பார்த்துருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அதனால ஒவ்வொரு ஊரிலும் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது, ஒரு பகுதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். காலியார் டிக்ளேர் பண்ணதான் ஏற்றுக்கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கிராமத்து வாசி நான் பிறை பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்ணி நீங்கள்லாம் ரொம்ப வைங்கிறாங்க, திரும்ப இதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால காலியார் சொல்லித்தான் இதை செய்ய வேண்டும். இவர்கள் கேளாம்பைக்கு நிற்பதுங்கிற அவங்க வேண்டுமானா அவங்களுக்கு விருப்பப்படாம செஞ்சுக்கட்டும், ஆனா அப்பாவி பொதுமக்களை அவங்களோட வணக்க வழிபாட்டை வீணாக்கி விடக்கூடாது என்பதுதான் பேருண்மையாகும். அல்லாஹு அல்லாஹு அல்லாஹு